ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பெரிய நெல்லிக்காயில் வந்து நம்ம தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நெல்லிக்காய் வந்து வெறுதாக சாப்பிட துவப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் யாருமே அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் வந்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். நெல்லிக்காய் நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும். பாருங்கள், லைட்டாக கீறி வந்தது பார்த்தீங்களா? இந்த பக்குவத்துக்கு வெந்து வந்திருக்கணும். இது கரெக்டான பக்குவம். விதை தனியாக, நெல்லிக்காய் தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம் நம்ம. ஒரு கிலோ அளவு நான் நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன். விதை தனியாக, நெல்லிக்காய் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இவ்வளோ நெல்லிக்காய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தேன் நெல்லிக்காய்க்கு தேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் வந்து பனங்கல்கண்டு என்கிட்ட இருக்கிறதுனால பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை, கருப்பட்டி, வெல்லம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ பனங்கல்கண்டு தான் இருக்குங்கிறதுனால நான் பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றிட வேண்டாம். தண்ணி நிறையா ஊற்றினா நம்மளுக்கு வந்து நெல்லிக்காய் வந்து ரொம்ப தண்ணி பதம் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போயிடும். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி நம்மளால் சாப்பிட முடியாது. லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா, எதுக்காக நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, கல்கண்டு வந்து நல்லா கரையணும். அதுக்காண்டி தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ கல்கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் நல்லா கரைஞ்சி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றில இந்த கல்கண்டு இதுக்கும் இப்போ எவ்வளோ அழகாக கரைஞ்சி வந்துச்சு பாருங்கள். இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து நம்ம உதிரியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், அது இதில் சேர்த்துக்குருவோம். நெல்லிக்காய் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா சைடும் அப்போ தான் அதோட ஜாம் வந்து நெல்லிக்காய்க்குள்ளே இறங்கும். ஃபுல் நெல்லிக்காய் நம்ம போட்டுட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குருவோம். பெரிய நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி சத்து நிறையா இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோன்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊறுன்னு சொல்லுவாங்க. இதே இது நம்ம வெறும் நெல்லிக்காய் சாப்பிட்டா கூட தோப்புத்தன்மை இருக்குது, சரியாக சாப்பிடக்கூட மாட்டோம். இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் செஞ்சு பாருங்கள். டெய்லி ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை எனக்கு நெல்லிக்காய் ஜாம் வேண்டாம், எனக்கு வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் சொல்லுங்கன்னா, நான் நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து போட்டிருக்கேன். சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பசங்க வந்து இப்போ வெறும் நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் வந்து செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இன்னொருக்கு நல்லா கலந்து விட்டுக்குருவோம். ஒரு கொதி வந்தவுடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா நெல்லிக்காய்க்குள்ள அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கணும் அப்படின்னா நல்லா 2 கொதி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா எசன்ஸ் இறங்கும், நம்மளுக்கு சூப்பரான தேன் நெல்லிக்காய் வந்து கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணும்போது பாருங்கள், அப்படியே அந்த முரெல்லாம் அப்படியே சுருங்கி போகும் பாருங்கள். அந்த பபிள்ஸ்லாம் அப்படியே அடங்கிருச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். நெல்லிக்காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நெல்லிக்காய் வந்து காலையில் 2 பீஸு, நைட்டு 2 பீஸுன்னு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேன் நெல்லிக்காய் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து பல வீடியோக்கள் போடவும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.